ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ரெட் ஃபேமிலி பக்காவாக இருக்குன்றதை நம்ம சொல்லியாச்சு. ஸோ மீனராசிக்காரங்க வந்து தொழில் இல்லைன்னா அடுத்த லைஃப்க்கான ஒரு அப்டேட்க்கு போகிறாங்க அப்படின்ற போது என்ன நிறங்களை அவங்க பயன்படுத்தலாம்? வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு போகிறாங்க, லைஃபினுடைய முன்னேற்றத்தை நோக்கி போகிறாங்க, தனக்கு சாதகமான தொழிலை தேர்வு பண்ணுறாங்க, அல்லது தனக்கு சாதகமான தொழிலை உருவாக்கி அந்த தொழிலில் வளர்ச்சி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்காரர்கள் மஞ்சள் நிறத்தை சூப்பராக பயன்படுத்திக்கலாமே. ராசிக்கு எப்படி மன அமைதியை தருதோ, ராசிக்கு எப்படி சந்தோஷத்தை தருதோ, ராசிக்கு எப்படி நிதானத்தை தருதோ, ராசிக்கு எப்படி செல்வத்தை தருதோ, அதுபோல தொழிலில் கொடிகட்டி பறப்பதற்கு, அந்த தொழிலில் நிலைத்த புகழ் பெறுவதற்கு, தொழிலில் நிலைத்த லாபங்கள் பெறுவதற்கு 10ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ 10ஆம் இடத்து அதிபதியும் ராசியாதிபதியாகவே குரு பகவான் வர்றார். தனுசுக்கும் குருதானே ஆதிபத்தியம். மீனராசிக்கு 10 குடையவன் தனுசு ராசியாக வர்றதுனால, ராசியாதிபதியை குரு பகவானா இருக்கிறதுனால மஞ்சள் நிறத்தை மீனராசிக்காரர்கள் தன்னுடைய தொழில் ஸ்தானங்களில் தொழில் இடத்துல அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இதில் சிலருக்கு ஏற்பது உண்டு. வீட்டுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாமா, தொழில் செய்கிற அலுவலகத்துக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாமா, வண்டி வாகனங்கள் அந்த நிறத்தை பயன்படுத்தலாமான்னா அந்த வண்டி வாகனம் வீடுன்னு வரும்போது 4ஆம் இடத்தையும் பார்த்துக்கணும். அதனுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த வர்ணங்களை பயன்படுத்தும் போது அங்கே லட்சுமி கடாட்சியம் வரும். இருந்தாலும் உடையை தேர்வு செய்யும் பொழுது, தொழிலுக்கான நிறங்களை தேர்வு செய்யும் போது, தொழில் ஸ்தானத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், இந்த உடை உடுத்தி போனால் மீனராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் அவங்களுக்கு மங்களகரமான ஒரு கலர் வந்து வெற்றியை கொடுக்கும். இதோட சந்திரன், அதாவது அந்த வெண்ணெய் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க, பற்று வெண்ணெய் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சந்தன நிறம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்கும். பிங்க் கலரும் மஞ்சள் கலரும் சேர்த்து பயன்படுத்தும் போது மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தொழில் ஸ்தானம் நல்ல வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கும்.